அனைவருக்கும் வணக்கம். மடை திறந்த வெள்ளமென செல்வம் பெருகி வர ஸ்வர்ணாம்பிகா ஸ்வாகத குப்தம். இந்த பதிவில் சொல்லப்படும் வழிபாடு கொஞ்சம் பொருள் செலவு அதிகமானதாக இருக்கும். எனவே அந்த அளவு செலவு செய்து இந்த வழிபாட்டை செய்ய முடியும் என்பவர்கள் மட்டும் முயற்சி செய்து பார்க்கவும். அஷ்ட ஐஸ்வர்யங்களை திருப்பார்கடலென பொங்கி எழச் செய்ய வல்ல ஐஸ்வர்ய தேவதையான மகாலட்சுமியின் விசேஷ நாமங்களில் வேதம் சிறப்பாக குறிப்பிடுவது ஸ்வர்ணாம்பிகா என்பதாகும். பொருளாதார லட்சியங்களை எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக வழங்கத்தக்கவள், தன் பக்தர்கள் தங்கம் படைத்தால் வைரம் வழங்கும் மகாகாருண்யை என்பதுவே ஸ்வர்ணாம்பிகாவின் பொருள். மகாலட்சுமியின் பிரீத்தி பொருள் ஒரு சிறு லட்டு மட்டுமே. உளப்பூர்வமாக அவளுக்கு அதை படைப்பவர்களுக்கும் லட்டை பிரசாதமாக செய்து பக்தர்களுக்கு படையலமுதமாக வழங்குபவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அவர்களது இல்லத்தில் திருப்பார்கடலென பொங்கியெழ செய்கிறாள் என்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி மகாத்மியம். பரிசுத்தமும் பரிமளகந்தம் கமலும் இடங்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிரீத்தியான வாசஸ்தலம். பசுநெய்யால் ஏற்றப்படும் தீபமும் குண்டுமல்லி, செவ்வரளி, சாமந்தி, தாமரை போன்ற மனம் வீசும் மலர்களும், ஏலம், பச்சை கற்பூரம் முதலிய வாசனை திரவியங்கள் கலந்த நறுமண தீர்த்தமும், செஞ்சந்தனம் மிளிரும் பூஜா திரவியங்களும், அகில் குங்கிலிய சாம்பிராணி தூபமும், பெரிய கற்பூர ஆரத்தியும் மகாலட்சுமி தாயாரின் பிரீத்திக்கான பவித்திர வழிபாடாகும். ஸ்ரீம் என்பது அந்த தனதேவதையின் பீஜா மந்திரமாகும். அதன் முன் ஓம் என்ற பிரணவத்தை இணைக்கும்போது அது அதன் ஜீவனையும் கௌரவத்தையும் வீறு கொண்டு எழ செய்கிறது. இறுதியில் நமக என்ற பணிவுமிக்க வணக்க சொல்லை பயன்படுத்தும் போது அது ஒரு சக்தி மிகுந்த மந்திரமாகிறது. பயபக்தியுடன் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியாய நமக என்று பலமுறை சொல்லும்போது அதன் சக்தி பெருகி கொண்டே போகும். அதன் எண்ணிக்கை 108ஐ தொடும்போது அதன் பலன் உருக்கொள்ள ஆரம்பிக்கும். அதன் எண்ணிக்கை 1008ஐ தொடும்போது 100க்கு மேல் ஊற்று, 1000க்கு மேல் சமுத்திரம் என்ற மகரிஷிகளின் வாக்கியத்திற்கு ஏற்ப அது அந்த தனதேவதையை நம்மோடு வயப்படுத்தும் பெரும் பணியை செய்ய தொடங்கும். மந்திரத்தின் எண்ணிக்கை 10,000ஐ தொடும் பொழுது உங்கள் எண்ணங்கள், அபிலாசைகள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாரால் கைகூடும் என்பது உறுதி. ஒரு அங்குல சதுரமுள்ள தங்கத்தகட்டில் ஒரு புறம் மேற்கண்ட 8 இதழ் தாமரை நடுவே மகாலட்சுமி தேவியின் மகாசக்தி பிரவாகம் கொள்ளும் ஸ்ரீம் என்ற மந்திர அச்சரமும், மறுபுறம் எண் சாஸ்திர நுட்பம் கொண்ட வரிசை எண் எந்திரத்தையும் வரைந்து எண்கள் பகுதி கீழ்ப்பக்கமாகவும் தாமரை இருக்கும் பகுதி மேலேயும் இருக்குமாறு வைத்து அந்த எந்திரத்தை பூஜை அறையில் பவித்திரமிகு இடத்தில் வைத்து அதன் மேல் ஒரு அங்குல உயரமுள்ள வெள்ளியாலான மகாலட்சுமி திருவுருவ சிலையை வைத்து சிவப்பு கற்களாலான சிறு மாலையை அணிவித்து தினந்தோறும் காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் செய்யப்படும் வழிபாடும் ஆராதனையும் மகாலட்சுமியின் பேரருளை ஈர்த்து நம் இல்லத்தில் சாஸ்வதமாக தங்க செய்யும். வசதி உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் மகாலட்சுமி தாயாரின் அருளால் வற்றாத செல்வம், மாறாத இளமை, தேயாத புகழ், நீண்ட ஆயுள், மன நிம்மதி, தேக ஆரோக்கியம், எதிலும் வெற்றி என அனைத்து பேர்களும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்பது உறுதி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.